ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 26/3/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தீய நட்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க. இந்த படிப்பின் மேலே முழு கவனம் கொடுங்க. அப்போ தான் எந்த மாயின் புயலும் உங்ககிட்ட வர முடியாது. இல்லை, தீய நட்பு மூலமாக தான் இல்லை அவங்களுடைய குணம் பாபா ஞானத்துக்கு எதிராக இருக்குதுன்னா அவங்கக்கிட்டேருந்து விலகிடணும், அவங்க பாபா குழந்தையாகவே இருந்தாலும். ஏன்னா நிறைய சென்டரில் சில பாபா குழந்தைங்க தூய்மையாலாம் இருக்க தேவையில்ல, அதெல்லாம் சென்டரில் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதாஜிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. புதுசாக வர நிறைய பேர் அவங்க கெடுத்துடுறாங்க. ஸோ அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க தீண்டத்தகாதவர்கள், அஞ்ஞானிகள், அவங்ககிட்ட விலகி ஓடணும். அப்போ தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். அடுத்தது படிப்பு மேலே கவனம் கொடுக்கணும். இல்லையா, பாபா என்ன சொல்கிறாருன்றது முரளியில் மட்டும்தான் 100% உங்களால் புரிஞ்சிக்க முடியும். மற்றவர்களும் அவங்கவுங்க வரிசைக்கிரமமாக தான் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதில் தப்பான அட்வைஸும் கொடுக்கலாம் சில சமயம். ஸோ அதனால் முரளியில் கவனம் கொடுத்தா மாயின் புயல் வராது. அதில் தெளிவாக பாபா சொல்லுவார் என்னென்ன பண்ணணுன்ட்டு. மற்றபடி மாயை குற்றம் சொல்லாதீங்க. நான் என்ன பண்ணுறேன், மாயா வந்துடுச்சு அப்படின்னு மாயை குற்றம் சொல்லாதீங்க. கேள்வி: எந்த ஒரு விஷயத்தை எப்பவும் கவனம் வச்சிங்கன்னா துக்கம் தூரம் ஓடி போயிடும்? பதில்: பாபா, இது உங்களுடைய கட்டளை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே பாபாவுடைய கட்டளைப்படித்தான் நான் நடப்பேன் அப்படின்னு யார் உறுதியாக இருக்கிறாங்களோ, கவனம் வைக்கிறாங்களோ, உறுதியாக இருக்கிறதுல அவங்கக்கிட்ட துக்கமே வராது, தூரம் ஓடி போயிடும். இல்லை, ஏற்கனவே துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயம் நடந்திருந்தால் கூட தூரம் ஓடி போயிடும். துக்கத்தை விரட்டக்கூடிய விஷயத்தை தான் பாபா சொல்லிக் கொடுக்கிறார். இல்லையா, புத்தியை பாபாவோடு இணைகிறது. இங்கே சுற்றி எல்லாம் நடக்கும், ஆனால் உங்களுடைய புத்தி பாபா கிட்ட விலகி இருக்கும். ஸோ கட்டளைப்படி நடக்கக்கூடியவர்கள் மாயையுடைய யுத்தத்திலிருந்து தப்பிச்சிடுவாங்க. இல்லை, ஒவ்வொரு அடியிலும் பாபா சொல்கிறபடி நடந்தால் மாயின் யுத்தத்தில் மாட்ட தேவையில்லை. பேருருவத்தில் சிக்காதீங்கன்னு நேற்று சொன்னார். இல்லை, அது நல்லா தானே இருக்குதுன்னு போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வெளில வர முடியாது. அப்புறம் பாபாவை நினைக்க முடியாது. அப்புறம் அதை தொடர்ந்து கோபம் வரும், பற்று வரும், எல்லாமே வரும். ஸோ மாயை கூட கடைசி வரைக்கும் சண்டை போட்டுகிட்டே போயிட வேண்டியதான் திரேதாயுகத்துக்கு. ஸோ அதனால தான் ஒவ்வொரு அடியிலும் பாபாவுடைய கட்டளைப்படி நடந்தீங்கன்னா மட்டும்தான் மாயின் யுத்தத்துலேருந்து தப்பிக்க முடியும். நம்ம யுத்தம் பண்ணுற நேரம் இல்லை, புல்லாங்குழல் வாசிக்கிறது கிருஷ்ணர் மாதிரி. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த முரளியின் போதையிலும், பாபாவுடைய நினைவின் போதையிலும், சொர்க்கத்தின் போதையிலும், அந்த சொர்க்கத்தின் குணத்தின் போதையிலும் இதிலேயே உங்கள் புத்தி மூழ்கி ஆனந்தமாக இருக்கும் பொழுது மாயை வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஸோ அப்போ உங்களுடைய புத்தியின் பூட்டும் திறந்துக்கும். இல்லையா, பாபா சொல்கிறத டக்கு 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 டக்குன்னு உள்ள ஆழமாக போய் உங்கள் மனசில், சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காரும். அப்போ தான் அளவற்ற குஷியும் இருக்கும், தலைகீழான கர்மம் எதுவும் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் ஒரு அடி கூட பாபாவுடைய ஸ்ரீமத்தை மீறி பண்ணக்கூடாதுன்றதில் கவனம் வைக்கணும். இல்லை, ஒரு ஸ்ரீமத்தை மீறிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நிறைய மீறிடுவீங்க. இல்லை, தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்னன்ற மாதிரி ஸ்லைட்டாக விழுந்தோடனே சரி அதான் விழுந்துட்டுமேன்ட்டு அடுத்தடுத்து போயிடுவீங்க. பாடல்: உங்களை அடைந்ததால் நாங்கள் உலகத்தையே அடைந்தோம். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான எல்லா சென்டரில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் பாட்டை கேட்டிங்களா? உங்களை அடைந்ததால் உலகத்தையே அடைந்தோம் அப்படிங்கிற பாட்டு. ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரியே எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து உலக ராஜ்யத்தையே அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அப்போ உலகத்தையே அடையிறோன்றது கரெக்டு தானே? கல்பமாக அடைஞ்சிருக்கிறோம்.
ஒரு முறை இருமுறை இல்லை, கோடானு கோடி முறை அடைஞ்சிருக்கிறோம், இழந்தும் இருக்கிறோம். இப்போ மறுபடியும் அடையிறதுக்காக தான் எல்லையற்ற தந்தையுடைய மடியில் வந்திருக்கிறோம், அதாவது அவருடைய குழந்தை ஆகியிருக்கிறோம். ஸோ அதனால் அந்த பாட்டும் கரெக்டு தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே முயற்சி பண்ணுறோம். சாது சன்னியாசிகள் மாதிரி காட்டுக்கெல்லாம் போகல, எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து உயர்ந்த பதவி அடையிறதுக்காக படிப்பு படிச்சுட்டு இருக்கிறோம். ஞானக்கடல் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறவர், எல்லோருக்கும் சத்கதியை கொடுக்கிற வள்ளல், எல்லாமே அந்த ஒரு சிவபாபா தான். அவர் நமக்கு அப்பாவாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து நாம் இந்த உயர்ந்த ஆஸ்தியை அடையிறோம். அப்போ உயர்ந்த பதவி அடையிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணணும். அவர் கொடுக்குற வழி ஒன்று விடாமல், ஒன்று கூட அலட்சியப்படுத்தாமல் நடைமுறைப்படுத்தணும். அஞ்ஞான காலத்தில் கூட ஸ்கூலில் படிக்கும் பொழுது அவங்க எப்படி படிக்கிறாங்களோ அதற்கேற்ப தான் மார்க் வாங்கி பாஸ் ஆவாங்க. ஸோ அங்கே படித்தா மார்க் வரப்போகுது, அங்கே யாரும் எங்களுக்கு தடை வருது, புயல் வருது அப்படின்னு யாருமே சொல்கிறது இல்லைல்ல. ஸோ அப்படி அவங்க மார்க் வாங்கலைன்னா ஒன்று சரியாக படிக்கலை, அல்லது கெட்ட சகவாசத்தில் மாட்டிக்கிறாங்கன்னு அர்த்தம், அல்லது விளையாட்டுத்தனமாக விளையாட்டுலேயே மூழ்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் அவங்க படிக்கலை. இங்கேயும் அதே தான் காரணம். ஸோ அங்கே எப்படி படிக்கலைன்னு தேர்வில் தோற்று போயிடுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் தோற்று போயிடுறீங்க. மற்றபடி இதை மாயின் புயல்னு சொல்ல முடியாது. நடத்தை சரியில்லைன்னா டீச்சர் கூட இவனுடைய கேரக்டரே சரியில்லைன்னு தான் கான்டக்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. காரணம் சகவாசம் சரியில்லை, கெட்ட சகவாசத்தில் கெட்டு போயிட்டாங்கன்னுவாங்க. இதில் மாயா ராவணனை குற்றவாளியாக்குறதுக்கான விஷயமே கிடையாது. பெரிய பெரிய நல்ல மனிதர்களுடைய குழந்தைங்க சிலர் நல்லா உயர்ந்துடுறாங்க. அதே நேரத்தில் சிலர் சாராயம் போன்றவைகள் குடிக்க ஆரம்பித்து கெட்டு போயிடுறாங்க, தீய வழியின் பக்கம் போயிடுறாங்க. அப்போ அந்த தந்தையே இவன் கெட்டுட்டான்னு தான் சொல்லுவாங்க. இல்லை அதை நம்ம பார்க்கலாம், நிறைய பிரபலங்களுடைய மகன்களில் நல்லா வந்தவங்களையும் பார்ப்போம், இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தினால வீணாக போனவங்களையும் பார்க்குறோம். ஸோ அந்த படிப்பில் நிறைய பாடம் இருக்குது. இப்போ பாருங்களேன், ஒரு பணக்கார பெரிய ஆளுக்கு குழந்தையாக பிறக்கிறதே புண்ணிய கணக்கில் தான் பிறக்கிறாங்க, ஆனால் பிறந்த பிறகு கெட்டு போகிறாங்க பாருங்கள். ஸோ அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறோம். 21 ஜென்மத்துக்கு நம்ம கெட்டே போக மாட்டோம், அதுக்கப்புறமும் முக்கால்வாசி அப்படி தான் இருப்போம். அப்போ எவ்வளோ பெரிய படிப்பு இது இல்லையா? அது மட்டும் இல்லை, அந்த படிப்பில் நிறைய பாடம் கஷ்டம், ஆனால் இங்கே ஒரே பாடம், ரொம்ப ஈஸியான பாடம் இல்லையா? படிப்பறிவு இல்லாதவர்கள் வயதானவர்கள் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப எளிமையான பாடம். அங்கே மனிதர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க, இங்கே சுயம் பகவானே நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். நாம் நல்ல விதத்தில் படிக்கிறோம் அப்படின்னா உலகத்துக்கே எஜமானர் ஆகும். நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க, கெட்ட சகவாசத்தில் அவங்களால படிக்க முடியறது கிடையாது. ஸோ ஏன் மாயையின் மீது பழி போடணும்? இவங்க கெட்ட சகவாசத்தில் படிக்காமல் இருந்துட்டு ஏன் மாயின் புயல்னு சொல்லணும்? இதை ஒரு சிஸ்டர் எப்போவுமே கமெண்ட்டில் அந்த மாதிரி போடுவாங்க, யாராவது மாயின் புயல் அது இதுன்னாங்கன்னா, நீங்கள் அலட்சியமாக இருந்துட்டு எதுக்கு மாயின் மேலே பழி போடுறீங்கன்ட்டு ரிப்ளை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, கெட்ட சகவாசத்தினால சிலர் படிக்கிறது இல்லை அப்படின்னா இதில் மாயையோ அல்லது டீச்சரோ அல்லது பாபாவோ கூட என்ன பண்ண முடியும்? படிக்க முடியலை அப்படின்னா தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க, பாபா விட்டுட்டு போயிடுறாங்க.
ஸோ நாடகத்தின்படி முதல்ல பட்டியில் உட்கார வேண்டி இருந்துச்சு. சிலர் சமர்ப்பணமானாங்க. சிலரை கணவன் அடித்தார், துன்புறுத்தினார் அப்படின்னா ஒரு வைராக்கியம் வந்துடுச்சு. அப்போ வீட்டில் இருக்க முடியாமல் இங்கே வந்துடுறாங்க. ஆனால் அப்படி வந்தவங்க கூட பிறகு திரும்பி போயிடுறாங்க. அந்த நேரம் வைராக்கியம் விட்டுட்டு வந்துடுறாங்க, பிறகு போயிடுறாங்க. படிக்க முடியலன்னா போய் வேலை போன்றவற்றில் போய் சேர்ந்துடுறாங்க, அல்லது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதை விட்டுட்டு மாயின் புயலால் படிக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாக்கு போக்குன்றார். கெட்ட சகவாசத்தினால இது நடந்தது. இல்லை கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலே அதுக்கேற்ற மாதிரியே உங்கள் தொடர்புலேயும் வருவாங்க. இனத்தோடு தான் சேரணுவாங்களே, அவங்க கொடுக்குற மந்திரத்தில் இவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் போகிறதுக்கு காரணமானவங்க போகாமல் கூட இருப்பாங்க. அதுதான் கொடுமை. ஸோ அதனால் கெட்ட சகவாசத்தினால இது நடந்ததுன்னு கூட அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. அல்லது நம்மக்கிட்ட அதிகமாக விகாரம் இருக்குது, அதனால தான் நம்மளால் அங்கே கண்டினியூ பண்ண முடியலன்னு அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க முடியலன்ட்டு ஓடி வந்துடுறாங்க. ஸோ மாயையுடைய புயல் வந்தது, அதனால் விழுந்துட்டேன் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? இது நீங்கள் இடம் கொடுக்காமல் எப்படி வரும் மாயா? இல்லை, நீங்கள் தான் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருக்குறீங்க. ஸோ இங்கே தந்தை, டீச்சர், சத்குரு மூலமாக என்ன அறிவுரை கிடைக்குதோ அதன்படி நடக்கணும். அதன்படி நடக்கலை அப்படின்னா ஏதாவது கெட்ட சகவாசமாக இருக்கும், அல்லது காமத்தின் போதையாக இருக்கும், அல்லது தேக அபிமானத்தின் போதையாக இருக்கும். அதனால தான் பாபாவுடைய வழிபடி நடக்கிறது கிடையாது. இல்லை மற்றவர்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்ல, விடு, அதெல்லாம் இப்போ நம்ம இப்படி பண்ணோன்னா நாளைக்கு நம்மளே வேலை வாங்குவாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறது கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்தது காமத்தின் போதை, அப்பயும் பாபா விட்டு போயிடுவாங்க. அப்புறம் தேகாபிமானம், நான் யார் தெரியுமா, நான் எதுக்கு இவங்க சொல்கிறத கேட்கணும், இந்த மாதிரி போதையில் சிக்கிட்டு பாபா சொல்கிறபடியே நடக்கிறது கிடையாது. நாம் இங்கே எல்லையற்ற தந்தைக்கிட்டேருந்து உலக ராஜ்யத்தை அடையிறதுக்காக படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும் எப்போவுமே. அதுக்கு தானே வந்திருக்கிறோம் இல்லையா? அந்த உலக ராஜ்யத்தை அடையிறதுக்காக எப்படி படிக்கணுன்றது தான் ராமாயண மகாபாரதத்தில் காட்டில் சன்னியாசி மாதிரி குருகுல கல்வி படிப்பாங்க. சின்ன வயசில் பாண்டவர்களும் சரி, ராமரும் சரி. ஸோ அது இப்போத்தைய விஷயம்தான், அவ்வளோ பணிவாக இருக்கணுன்றதெல்லாம். ஸோ இங்கே உலக ராஜ்யத்தை அடையிறதுக்கு தான் வந்திருக்கிறோன்றதில் நம்பிக்கை இல்லைன்னா இங்கே ஏன் உட்காந்துட்டு இருக்கிறீங்க? இன்னும் நிறைய ஆசிரமங்கள் இருக்குது இல்லையா? ஆனால் அங்கே எந்த பலனும் கிடையாது, குறிக்கோளே கிடையாது. அது எல்லாம் சின்ன சின்ன மடங்கள், கிளைகள். ஸோ ஏன்னா முழு சிருஷ்டி மரத்தில் அதுவும் ஒரு கிளை, வளரத்தானே செய்யணும் முழு மரமும். ஸோ இங்கே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பலன் இருக்குது, மிகப்பெரிய பலன் இருக்குது. இனிமையான தெய்வீக மரத்தை சார்ந்தவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் வருவாங்க. அனைத்திலும் இனிமையானவர்களாக யார் இருப்பாங்க, யார் சத்தியுகத்தில் மகாராஜா மகாராணியாக ஆகிறாங்களோ அவங்க தான் எல்லோரையும் விட இனிமையானவர்களாக இருப்பாங்க. யார் முதல் நம்பரில் வராங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த படிப்பை நல்லா படிச்சிருப்பாங்க. அப்போ தான் முதல் நம்பர் வர முடியும் இல்லையா? அவங்க தான் சூரிய வம்சத்துக்கு போகிறாங்க. குடும்ப விவகாரத்தில் இருந்துக்கிட்டு சமர்ப்பண வாழ்க்கை வாழ்பவர்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ இது சமசூப்பரில் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு சரண்டர் வாழ்க்கை வாழறாங்க அப்படிங்கிறது தூய்மை மட்டும் இல்லை, சேவையும்.
அதான் நிறைய சேவை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுமாரி நிறைய பேர் வரலட்சுமி சிஸ்டர் இதுமாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தான் பயங்கர சேவை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஆனால் ஒரு சிலர் சென்டரில் இருந்துக்கிட்டே மற்றவங்களுக்கு அவங்களால ஞானத்தை கொடுக்கக்கூட முடியல அப்படின்போது மற்ற சேவையில் ஈடுபட்டுறாங்க. ஸோ கடைசியில் அவங்களுக்கு கொஞ்சம் ராஜ பதவி கிடைக்கும். ஸோ வெளியில் குடும்ப விவகாரத்தில் இருக்கிறவங்க படிக்கிறதுலேயும் சரி, மற்றவங்களுக்கு படிக்க வைக்கிறதுலையும் சரி ரொம்ப கூர்மையானவர்களாக இருக்கிறாங்க. இது தொடர்ந்து பாபா சொல்லிகிட்டு இருக்கிறார் இல்லையா? சென்டரில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனால் இது தெரியாமல் நிறைய சென்டரில் இருக்கவங்க சென்டரில் இருக்கிறவங்க தான் 108 வருவாங்க, 8 வருவாங்க அப்படிலாம் போய் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்பட்டமாக. குடும்பத்தில் இருக்கிறவங்க வர முடியாதுன்னு. ஸோ அவங்களா இங்கே பாபா சொல்கிறார், குடும்பத்தில் இருக்கிறவங்க சென்டரில் இருக்கிறவங்கள விட உயர்ந்த பதவி அடைவாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் குடும்பஸ்தர்கள் கிடையாது. ஏன்னா கன்னியர்களையும் குமாரர்களையும் குடும்பஸ்தர்னு சொல்ல முடியாது இல்லையா? சரண்டர் ஆகிருக்க மாட்டாங்க. பட் வீட்டிலே இருந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணாமலே சேவையும் பண்ணுவாங்க. மேலும் யார் வானப்பிரஸ்திகளாக இருக்கிறாங்களோ அவங்க 60 வயதுக்கு பிறகு எல்லாத்தையும் குழந்தைங்கக்கிட்ட கொடுத்துட்டு போய் சாது சன்னியாசிகளோடு போயிடுவாங்க. அந்த காலத்தில் இப்பயும் சிலர் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி தம பிரதானமாக இருக்கிறதுனால சாகிற வரைக்கும் பிஸ்னஸ் போன்றவைகளை விடுறதே கிடையாது இல்லை? சினிமா நடிகர்களே பார்க்குறோம்ல, 70 வயசு 80 வயசு ஆனாலும் நடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் உச்சத்தில் இருக்கிறவங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நடிக்கிறது வேறு. ஸோ இதுக்கு முன்னாடியிலும் 60 வயசில் வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுவாங்க. ஸோ காசிக்கு போய் இருப்பாங்களாம் 60 வயசு ஆயிடுச்சுனாலே. மற்றபடி யாரும் முக்தி தாமம்லாம் திரும்பி போக முடியாது, சத்கதி அடையவும் முடியாது. பாபா வர வரைக்கும், பாபா கிட்ட ஞானத்தை கேட்டு முயற்சி பண்ணுற வரைக்கும் யாரும் முக்திக்கும் போக முடியாது, சத்கதி சொர்க்கத்துக்கும் போக முடியாதுன்னு நாம் தெரிஞ்சிருக்கிறோம். பாபா தான் முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்குற வள்ளல். ஸோ அதுலேயும் எல்லாரும் ஜீவன் முக்தி அடையிறது கிடையாது, அதாவது சொர்க்கத்துக்கு போகிறது கிடையாது. ஏன்னா சிலர் முக்திக்கு போயிடுவாங்க. இப்போ ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்துடைய ஸ்தாபனை நடந்துட்டு இருக்குது. பிறகு யார் எவ்வளோ முயற்சி செய்கிறாங்களோ அதை பொறுத்தது. ஆரம்பத்தில் வராங்களா, லேட்டாக வராங்களா, ராஜாவாகிறாங்களா, பிரஜையாகிறாங்களான்றது தான். அதுலேயும் அற்புதமான வாய்ப்பு குமாரிகளுக்குன்றார். பரலௌகிக தந்தையுடைய வாரிசாகிடுறாங்க இல்லை? ஏன் அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாரு? அப்போ ஆண்களுக்கு வாய்ப்பு கிடையாதா அப்படின்னா, இல்லாட்டினா பெண்ணுடைய வாழ்க்கை அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறது அப்படியே வீட்டுக்கு 4 செவத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும், குறிப்பாக அந்த காலத்தில். அதனால் சொல்கிறார், இப்போ உலகத்துக்கே அதிபதி ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது இல்லையா? பரலௌகிக தந்தையின் வாரிசு ஆகிடுறாங்க. அங்கே வாரிசும் கிடையாது இல்லை அப்பா அம்மாவுக்கு, இங்கே வாரிசு ஆகிடுறாங்க. இங்கே எல்லா குழந்தைங்களும் பாபாவுடைய ஆஸ்தி அடையிறதுக்கு உரிமையுள்ளவர்கள். ஆனால் லௌகீகத்தில் பெண்களுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது இல்லை இல்லையா? ஆண்களுக்கு பேராசை இருக்குது, இந்த ஆஸ்தியும் கிடைக்கும் அதையும் எடுத்துக்கலாம், அதை ஏன் விடணும் அப்படின்னு புரிஞ்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் ரெண்டுமே படிக்கிறாங்க, இப்படி விதமாக இருக்கிறாங்க. ஸோ ஏன் பெண்ணுக்கு இன்னொரு விதத்தில் வாய்ப்பு அதிகம்னா, பெண்களை படிக்க வைக்க மாட்டாங்க அப்போ. ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த ஞானத்தை படிக்கிறாங்க. ஆனால் ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, இதுவும் படிக்கலாம் அதுவும் படிக்கலான்ட்டு. ஸோ அது ரெண்டும் படிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா? ஸோ அப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்படி விதமாக இருக்கிறாங்க. யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க உயர்ந்த பதவி அடையிறாங்க. பிரஜையில் நிறைய பேர் பணக்காரர்களாக ஆகிடுறாங்க. இங்கே இருக்கக்கூடியவர்கள் உள்ளேயே இருக்க வேண்டி இருக்குது அப்படின்னா யார் சொல்கிறாரு? மதுபனில் இருக்கிறவங்க, சென்டரில் இருக்கிறவங்க உள்ளேயே இருக்கக்கூடிய தாசிகள் ஆகிடுறாங்களாம்.
ஆனால் வெளியில் குடும்பத்தில் இருந்து இருக்கிறவங்க பெரிய பணக்கார பிரஜை ஆகிடுறாங்க. பிறகு அவங்க திரேத்தாயுகத்துடைய கடைசியில் வேணால் ஒரு 2-3 பிறவிக்கு ராஜ பதவி அடைவாங்க. அதுக்கு பதிலாக சத்தியுகத்தில் வரக்கூடிய பணக்காரர்கள் மேலானவர்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. சொர்க்கத்தை எதுவுமே சுற்றி பார்க்காம உள்ளேயே அந்த ஒரு வேலை செய்கிற இடத்துலையே அடைஞ்சு கிடப்பாங்க போல இருக்குது தாசதாசிகள். அதுக்கு வெளியில் இருக்கிற பணக்காரங்க மேலானவர்கள்ன்றார். சத்தியுகத்தில் இருந்து அவங்களுடைய செல்வ செழிப்பு நிலையாக இருக்குது. ஏன்னா சென்டரில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா அந்த அரண்மனைக்குள்ளே இருப்பாங்க. எவ்வளோ கீழான பதவி அடைஞ்சாலும் அரண்மனைக்குள்ளேயே இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. அதனால் அரண்மனைக்குள்ளே அங்கேயும் எல்லா வேலையும் இருக்குல்ல, அந்த மாதிரி வேலைக்காரர்களாக இருப்பாங்க. அதுக்கு நீ வெளியிலேருந்து பணக்காரனாக இருக்கிறது நல்லது அப்படின்னு பாபா சொல்கிறார். அங்கே செல்வ செழிப்பு நிலையாக இருக்குது ஆரம்பத்தில் இருந்து. ஸோ குடும்ப விவகாரத்தில் இருந்துக்கிட்டு செல்வந்த பதவி ஏன் அடையக்கூடாது? ஸோ ராஜ பதவியும் அடைய முடியும், பணக்கார பதவியும் அடைய முடியும் வெளியில் இருந்துக்கிட்டே. ஸோ ராஜ பதவியை அடையணும்னு தான் எல்லோருமே முயற்சி பண்ணுறாங்க. ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால ராஜ பதவி தவறிட்டால் கூட பிரஜையில் நல்ல பதவி அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுவும் உயர்ந்த பதவி தான் இல்லையா. ஸோ இங்கே இருக்கிறவங்கள விட, அதாவது சென்டரில் இருக்கிறவங்கள விட வெளியில் இருக்கிறவங்க ரொம்ப உயர்ந்த பதவி அடைய முடியும். ஏன்னா சென்டரில் கொடுக்குற சேவை தான் பண்ண முடியும். வெளியில் இருந்தால் நீங்கள் தான் ராஜா. அதுலேயும் குறிப்பாக இப்போ இன்டர்நெட்லாம் இருக்கும்போது இல்லை எவ்வளோ வேணாலும் பதவி அடைய முடியும். எல்லாமே முயற்சியில் தான் ஆதாரப்பட்டிருக்குது. முயற்சி ஒருபோதும் மறைஞ்சிருக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனை எங்கே இருந்தாலும் நீங்கள் பக்காவானீங்கன்னா பிரச்சனையும் பயங்கரமாக வரதான் செய்யும். அப்போ அது வரும்போது தான் உங்களுக்குள்ள சக்தி இருக்குதா அப்படிங்கிறது தெரியும். அது சக்தியை தாரணை பண்ணுறதுக்கான வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம். நேற்று சொன்னார் இல்லையா, ஏறும் கலைக்கான ஒரு சாதனமாக தான் பிரச்சனைகள் அனுபவமாகும் அப்படின்ட்டு சக்திசாலியான ஆத்மாக்களுக்கு. ஸோ அதனால் முயற்சி ஒருபோதும் மறைஞ்சிருக்க முடியாது. பிரஜையில் கூட யார் ரொம்ப பணக்காரர்களாக ஆகிறாங்களோ அவங்களும் மறைஞ்சிருக்க மாட்டாங்க, பயங்கரமாக சேவை செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அதனால் வெளியில் இருக்கிறவங்களும் குறைஞ்ச பதவி தான் அடைவாங்கன்றதெல்லாம் கிடையாது. ஸோ பாபா கேட்குறார், நீ உள்ளே இருந்துட்டு அதாவது சென்டரில் இருந்துட்டு கடைசியில் ஒரே ஒரு பதவி ராஜ பதவி அடைஞ்சிட்டு அது வரைக்கும் வேலைக்காரனாக இருக்கிறது நல்லதா, அல்லது ஆரம்பத்தில் இருந்தே பிரஜையாக இருந்தாலும் உயர்ந்த பதவி அடையிறது நல்லதா அப்படின்னு கேட்குறார். ஸோ குடும்ப விவகாரங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அளவுக்கு மாயின் புயல் வர்றது கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய வருது. இப்போ பாருங்கள், சென்டருக்கு போனால் புயலே இருக்காதுன்னு நினைக்க முடியாது, அங்கே தான் அதிகமாக வருதுன்றார். நாம் சிவபாபாவுடைய காலடியில் இருக்கிறோம் அப்படின்னு தைரியம் வைக்கிறாங்க, இருந்தாலும் கெட்ட சகவாசத்தினால படிக்கிறது கிடையாது இல்லையா. தைரியம் வச்சு சரண்டர் ஆகிடுறாங்க. குறிப்பாக இப்போ ஃபோன்லாம் வந்துடுச்சா, மணிக்கணக்காக ஃபோனே பேசிகிட்டு இருக்கிறது அல்லது பார்த்துட்டு இருக்கிறது, அப்படியே டைம் போயிடும். இல்லை இந்த சென்டரில் இப்படி இருக்கா, அதுக்கு பரவாயில்ல, எங்கள் சென்டரை அதை விட மோசமாக இருக்குது, இப்படியே பேசிய மணிக்கணக்கில் போயிடும். ஸோ அதான் கெட்ட சகவாசத்தில் அந்த நேரத்துக்கு முரளியை படித்தா எவ்வளோ போதை வரும். ஸோ கடைசியில் எல்லாமே தெரிஞ்சிடும், யார் என்ன பதவி அடைவாங்கன்றது காட்சி கிடைக்கும். வரிசைக்கிரமமாக படிக்கிறாங்க இல்லையா. சிலர் அவங்களாகவே சென்டரை நடத்துகிறாங்க. சில இடங்களில் சென்டரை நடத்துகிறவங்கள விட அங்கே படிக்கக்கூடியவர்கள் தீவிர வேகத்தில் முயற்சி செய்கிறாங்க. ஏன்னா எல்லாமே முயற்சியில் தான் ஆதாரப்பட்டு இருக்குது. மாயின் புயல் வருது அதனால தான் முயற்சி பண்ணலை அப்படின்னு கிடையாது. உங்களுடைய நடத்தை சரியில்லை, ஸ்ரீமத் படி நடக்கலை. இல்லை ஸ்ரீமத் படி நடக்காத பொழுது தான் மாயோடைய புயல் வருது. இல்லை இப்போ வீட்டை அந்த தோட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தா தானாக பாம்பு எல்லாமே அடையும். க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் வராது. அதேமாதிரி மனசை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ஸ்ரீமத்து இல்லையா, பாபாவுடைய வழிபடி நடக்கிறது. அது பண்ணலைன்னும் போது தான் மாயை வருது. ஸோ லௌகீகத்தில் கூட இப்படி நடக்குது. டீச்சர் சொல்கிறபடி கேட்குறது கிடையாது,
தாய் தந்தை சொல்கிறபடி நடக்கிறது கிடையாது இல்லையா, ஸ்கூலுக்கே போகாமல் எங்கேயாவது போய் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? அப்புறம் எப்படி படிக்க முடியும், பாஸ் ஆக முடியும்? ஸோ தந்தையே இல்லாத தந்தைக்கு நீங்கள் குழந்தையாகி இருக்கிறீங்க இல்லையா. தந்தையே இல்லாத ஒரே தந்தை சிவபாபா தான், பரமபிதா இல்லையா. ஸோ நிறைய வெளியில் போகும் பொழுது நிறைய குழந்தைங்க கெட்ட சகவாசத்தில் வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ தோற்று போயிடுறாங்க. வெளியில் இருக்கிறவங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு எங்கே இருந்தாலும் கெட்ட சகவாசம் வரும் இல்லையா. ஸோ அது வெளியில் இருக்கிறவங்களுக்கு கெட்ட சகவாசம் அதிகமாக வரும் உள்ளே இருக்கிறவங்கள விட. ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க அந்தளவுக்கு மோசமாக சகவாசம் இருக்கலாம், பட் அது ரேர். பட் வெளியில் அதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லையா, ஸ்கூல் படிக்கிற இடம், வேலைக்கு போகிற இடம், இந்த மாதிரிலாம். அதனால் நீங்கள் கெட்ட சகவாசத்தை கட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு மாயன் புயல் வருதுன்னு ஏன் சொல்கிறீங்க? இது உங்களுடைய முட்டாள்தனம் இல்லையா. தயவுதாட்சணியம் இல்லாமல் மாயை எடுத்துகிட்டு வரக்கூடிய சகவாசத்தை கட் பண்ணணும். ஆனால் நீங்கள் பாபா சொல்கிற கட்டளைப்படி நடக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி அலட்சியமான நடத்தையினால தான் நீங்கள் பாஸ் ஆகாமல் போயிடுறீங்க. நிறைய பேருக்கு பேராசை இருக்குது, சிலர்கிட்ட கோபம் இருக்குது, சிலர்கிட்ட திருடுற பழக்கம் கூட இருக்குது. எல்லாமே கடைசியில் தெரிஞ்சிடுது, மறைஞ்சிருக்காது இல்லையா. ஸோ இந்தந்த நடத்தையினால தான் இவங்க இந்தந்த பதவி அடையிறாங்க, அல்லது இந்த நடத்தையினால தான் பாபா விட்டு போனாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். சூத்ர குலத்தவராக ஆகிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறோம். அவங்கள பிராமணர்கள்னு சொல்ல முடியாது. போய் மறுபடியும் சூத்திரர்களாக ஆகிடுறாங்க, படிப்பை விட்டுடுறாங்க. கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் பிரஜையில் வந்துடுவாங்க. ஏன்னா இது பெரிய மரம் இல்லையா. ஸோ எங்கெல்லாம் இருந்தெல்லாம் வருவாங்க பாபா குழந்தை ஆகிறதுக்கு. ஏன்னா இது பெரிய மரம், வெவ்வேறு கிளையில் இருப்பாங்க, அதாவது வெவ்வேறு தர்மத்தில் இருப்பாங்க. மற்ற தர்மத்துக்கு மாறி போய் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் மறுபடியும் வருவாங்க. ஸோ நிறைய பேர் வரும்போது எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி எல்லோரும் திரும்புகிற பக்கமெல்லாம் பிரம்மகுமாரின்றாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா மற்ற தர்மத்தவர்களும் முக்திங்கிற ஆஸ்தி அடையணும் இல்லையா. ஸோ இங்கே யார் வேணும்னாலும் வர முடியும், தங்களுடைய வம்சத்தில் உயர்ந்த பதவியை அடைய முடியும். அப்படின்னா அவங்களும் வந்து லட்சியத்தை எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க மதத்திலே இருந்துக்கிட்டு பாபாவை மட்டும் நினைப்பாங்க. ஸோ அப்போ அவங்க தர்மத்தில் அவங்க உயர்ந்த, அதாவது அவங்க தர்மத்துடைய ஆரம்பத்தில் வந்துடுவாங்க. ஸோ எல்லா தர்மமே ஆரம்பத்தில் சுகந்தம் கொடுக்கும் இல்லையா. ஸோ இதை வந்து பாபா காட்சியாக காட்டியிருக்கிறாராம். மற்ற தர்மத்தவர்களும் வந்து இங்கே வந்து லட்சியத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இங்கே மதுபன்லே இருந்தால் தான் இந்த லட்சியத்தில் இருக்க முடியும் அப்படின்னு கிடையாது. அடுத்தது இங்கே நம்ம இதிலையே இருக்கணும், அப்போ தான் லட்சியத்தை எடுக்க முடியும்னும் கிடையாது. எந்த தர்மத்தவராக இருந்தாலும் லட்சியத்தை அடைஞ்சிட்டு போய் அங்கே இருந்துக்கிட்டே ஃபாலோ பண்ண முடியும். பாபாவை நினைவு செய்ய. ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாங்கன்னா சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. இல்லாட்டினா அங்கேயே இருந்து ஜஸ்ட் பாபாவை மட்டும் நினச்சிட்ருக்குறாங்க, முரளிலாம் கேட்கல அப்படின்னா அவங்க தர்மத்தில் ஆரம்பத்தில் வருவாங்க. ஸோ என்ன அவங்களுக்கு லட்சியம் கொடுக்கப்படுது? தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்ற லட்சியம் கொடுக்கப்படுது. சாந்தி தாமத்தை நினைவு செஞ்சிங்கன்னா உங்களுடைய தர்மத்தில் நீங்கள் உயர்ந்த பதவி அடைஞ்சிடுவீங்க. ஆனால் அவங்களுக்கு ஜீவன் முக்தி கிடைக்காது, அதாவது சொர்க்கத்துக்கு சத்தியுகத்துக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த சொர்க்கத்தை நினைக்கிறதுல மனம் ஈடுபடாது. யார் இந்த, ஏன்னா அது தினம் தினம் முரளி கேட்டால் தான் அது ஈடுபடும் இல்லையா. ஏன்னா அவங்க தர்மத்தில் வந்து சொர்க்கம் வந்து இந்த மாதிரி தங்க மாடு மாளிகையில் இருக்குன்னுலாம் சொல்லலை. கிறிஸ்தவ மதத்துலேயும் சரி, முஸ்லீம் மதத்துலேயும் அப்படி சொல்லலை. அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கும், அவங்களுக்கு அதுவே சொர்க்கம்னு முடிவு பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இங்கே இதை நினைக்க மாட்டாங்க அவங்க. ஸோ யார் நம்ம தர்மத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உண்மையாக இதில் மனம் ஈடுபடும்.
ஈடுபடும். அவங்க தான் எல்லோருக்கும் ஞானத்தையும் கொடுப்பாங்க. அவங்க சேவையும் பண்ண மாட்டாங்க மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள். அவங்க எடுத்துகிட்டு அவங்க போயிடுவாங்க, அவ்வளோதான். அப்படி சேவை செய்கிறாங்கன்னா அவங்க நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள்னு அர்த்தம். ஸோ அதான் சொல்கிறார், நம்ம தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் தான் உண்மையிலே இதில் மனம் ஈடுபடும். ஏன்னா கடைசியில் எல்லா ஆத்மாக்களுக்குமே தந்தை தெரிஞ்சிடும். எல்லோரும் நினச்சி தான் முக்தியை அடையிறாங்க, ஆனால் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. ஸோ நிறைய சென்டரில் படிப்பில் கவனமே கொடுக்காதவர்கள் இருக்கிறாங்க, சென்டர் வாசியே, சரண்டர் ஆனவங்களே. அதனால் அவங்க உயர்ந்த பதவி அடைய முடியாதுன்னு புரிஞ்சிக்கப்படுது. ஸோ அது இல்லாமல் வெளியிலேருந்து கிளாஸ்க்கு வரவங்களும் படிப்பில் கவனம் இல்லைன்னா அவங்க உயர்ந்த பதவி அடைய முடியாதுன்னு புரிஞ்சிக்கப்படுது. ஸோ நம்பிக்கை இருந்துச்சுன்னா எனக்கு முரளி படிக்க நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை. அப்படி சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டத்தில் இல்லை, அதனால தான் நேரம் இல்லை, எனக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னு சாக்கு போக்கு சொல்கிறாங்க. அதிர்ஷ்டத்தில் இருந்தால் இரவும் பகலும் முயற்சி செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. போக போக சகவாசத்தினால கூட கெட்டு போயிடுறாங்க. அதை தான் கிரகச்சாரம்னு சொல்லப்படுது. பாருங்கள், அதிர்ஷ்டத்தில் இருந்தால் இரவு பகலாக இந்த முயற்சியிலே இருப்பாங்கன்றார் இல்லையா. அந்த முரளி படிக்கிறது, படித்ததை ரிவைஸ் பண்ணுறது, அதே சிந்தனை பண்ணுறது, நினைவில் இருந்துக்கிட்டே சேவை பண்ணுறது, இப்படி இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் போக போக அப்படி இருந்தவங்க கூட கெட்ட சகவாசத்தினால கெட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்கள சுற்றி ஒரு 2 பேர் டிஸ்சர்வீஸ் பண்ணுற மாதிரி பேசுனா அவங்களோட மைண்டில் எல்லாருமே இப்படி தான் இருக்கிறாங்க, பேருக்கு அலட்சியமா அப்படின்னு தோணி அவங்களும் அலட்சியமாகிடுவாங்க. அதை தான் கிரகச்சாரம்னு பாபா சொல்கிறார். அப்போ பிரகஸ்பதி திசைக்கு பதிலாக செவ்வாய் தோஷம் ஆயிடுது. இன்னும் போக போக பாபா விட்டுட்டே கூட போயிட வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ராகு திசை பிடிச்சிருக்குதுன்னு பாபா சொல்கிறார். ராகு காலம் வந்துடுச்சு சிலருக்கு. பகவானை கூட ஏற்றுக்கிறது இல்லை. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒன்றும் கடவுள் பேசலை, பிரம்மா தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த உயர்ந்த வழியை யார் சொல்கிறாங்கன்னு கூட சில குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. காரணம் தேக அபிமானம். அதனால் பிரம்மா தான் சொல்கிறாருன்னு நினச்சிக்கிறாங்க. ஆத்மா அபிமானியாக இருந்தால் சிவபாபா என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை நாம் செய்யணும்னு புரிஞ்சுக்குவாங்க. அப்படி செஞ்சு இப்போ பிரம்மா பாபாவும் சேர்ந்து தான் முரளி சொல்கிறார். அதை கூட சிவபாபா தான் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு பொறுப்பு சிவபாபாவோடையதுன்றார். சிவபாபாவுடைய வழிபடி நடக்கணும் இல்லையா. ஸோ தேக அபிமானத்தில் வர்றதுனால சிவபாபாவை மறந்துடுறாங்க. ஸோ மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சிவபாபா பொறுப்பாக முடியாது. அவருடைய வழிபடி நடக்கிற வரைக்கும் தான் அவர் பொறுப்பு. அவருடைய நினைவில் இருக்கிற வரைக்கும் தான் அவர் பொறுப்பு. அவருடைய கட்டளையை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் தான் அவர் பொறுப்பு. ஸோ அவருடைய கட்டளையை தலை மேலே வச்சு தாரணை பண்ணணும். ஸோ இதோடைய நினைவு தான் பைபிளில் கடவுளுடைய கட்டளையை தலையில் சுமந்துக்கிட்டே திரிவாங்க. அந்த ஒரு பெட்டி, ஒரு பேழை இருக்கும், அதை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அதோடைய அர்த்தம் என்னென்னா தலைக்கு மேலே வச்சு இந்த கட்டளையை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் இதை யார் புரிய வைக்கிறாருன்றதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஸோ வேறு யாரும் உங்களுக்கு கட்டளை இடுவது கிடையாது. நான் தான் உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்குறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இங்கே முக்கியமான ஸ்ரீமத்தே என்னது? ஒன்று, என்னை நினைவு பண்ணுங்கள். இன்னொன்று, நான் என்ன ஞானம் சொல்கிறேனோ அதை தாரணை பண்ணுங்கள், மற்றவர்களையும் தாரணை பண்ண வைங்க. ஸோ இதுதான் உங்களுடைய தொழில், இதையே பண்ணுங்க, அவ்வளவுதான். நல்லது பாபா, உங்களுடைய கட்டளைப்படியே செய்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ ராஜாவுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அப்படி தானே சொல்லுவாங்க, உத்தரவு மகாராஜா அப்படின்வாங்க. ராஜா ஒன்று சொல்லிட்டா அதை செய்கிறோம் அப்படின்ட்டு. உங்களுடைய கட்டளைப்படியே நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ராஜாக்கள் கட்டளை இட்டார்கள். அந்த மாதிரி இது சிவபாபாவுடைய கட்டளை.
இல்லையா இது ஒரு மிலிட்ரி ராஜசபை. இங்கே நமக்கு ராஜா பாபா தான், ராஜாதி ராஜா, ராஜாக்களை உருவாக்குற ராஜா. ஸோ அந்த கட்டளை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஸோ பாபாவுடைய கட்டளைப்படியே சிவபாபா அப்படின்னு அடிக்கடி சொல்லணும். உங்கள் கட்டளைப்படியே பண்ணுறோம் பாபா அப்படின்ட்டு. அப்போ தான் குஷியும் இருக்கும். ஸோ சிவபாபா தான் கட்டளையிடுறாருன்னு புரிஞ்சுக்கணும். அதான் பைபிளில் கூட கர்த்தரின் கட்டளை கர்த்தரின் கட்டளைன்னு வரும். ஸோ அதை கட்டளையாக புரிஞ்சுக்கணும். அவர் அன்பாக சொல்கிறதுனால அலட்சியமாக விட்டுறக்கூடாது. அது கட்டளை, அது ஒரு ஆர்டர். அன்பாக சொன்னாலும் அது கட்டளை தான். ஸோ சிவபாபாவுடைய கட்டளை அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும் பொழுது தான் புத்தியின் பூட்டு திறக்கும். இல்லை அமிர்த வேலை ஏந்திரிக்கிறதுலேருந்து, பாபா நினைவில் இருக்கிறதுலேருந்து, தீய சகவாசத்தை கட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே டக்கு டக்குன்னு ஃபாலோ பண்ணணுன்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பயிற்சி இருந்துச்சுனாலே துக்கம் தூரமாக ஓடி போயிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் இதுதான் கஷ்டமாக இருக்குது. அடிக்கடி மறந்துடுறாங்க. சிவபாபாவுடைய கட்டளைன்றதே மறந்துடுறாங்க. மாயம் மறக்க வச்சிடுதுன்னு ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் மறந்துடுறீங்கன்னு சொல்லுங்கள். அதனால தான் தலைகீழான கர்மங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நிறைய குழந்தைங்க ரொம்ப நல்ல ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பாவம் அழியணுன்னா பாபாவை நினைக்கணும்ல, அதை மட்டும் பண்ண மாட்டுறாங்க. ஸோ அப்போ ஞானம் நல்லா பேசுவாங்க, ஆனால் அவங்களுடைய குணம் மாறியே இருக்காது. அதுமாதிரி நிறைய பேர் ரொம்ப நிறைய சென்டரில் அதை பார்க்கலாம். சென்டருக்கு இன்சார்ஜாக இருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க, பேசுகிறதுல சூப்பராக இருக்கும். ஆனால் அவங்க கூடவே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், குறிப்பாக அவங்க சென்டரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய குணம் ரொம்ப மோசமாக இருக்கும். காரணம் பாபாவை நினச்சி அந்த பாவத்தை, அந்த குணத்தை அழிக்கிறதுக்கு அந்த குணத்தை தாரணை பண்ணல, தெய்வீக குணத்தை. ஸோ இப்படி நிறைய நல்ல நல்ல குழந்தைங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட நினைக்கிறதே இல்லை பாபாவை. அவங்க நினைக்கிறாங்களா இல்லையான்றதை அவங்க நடத்தை மூலமாக புரிஞ்சிக்க முடியும். நினைவில் இல்லைன்னா பாவம், அந்த அசுரகுணம் அப்படியே தங்கிடுது. பிறகு அதுக்கான தண்டனையும் அனுபவிக்க வேண்டி இருக்குது. மற்றபடி இதில் மாயின் புயலின் விஷயமெல்லாம் கிடையாது இல்லையா? ஸோ மாயின் புயல் வரும்னு பாபா சொல்கிறதுனால, அது மேலே பழி போடுறதுனால பாபா அப்படி சொல்கிறார். இனி அப்படி பழி போடாதீங்க, நான் ஸ்ரீமத் படி நடக்கிறது இல்லைன்னு சொல்லுங்கள், இது என்னோட தப்புன்னு சொல்லுங்கள், மாயா பண்ண வச்சிருச்சுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இங்கே நீங்கள் ராஜயோகம் கற்றுக்க வரீங்க, ராஜா ஆகிறதுக்கு வரீங்க, பிரஜையாகிறதுக்கு பிரஜயோகம் கற்றுக்க வரல. ஸோ ராஜானா நீங்கள் சொல்கிறத எல்லோரும் கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது உங்கள் கர்மேந்திரியம் கேட்கணும்ல. இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே நீங்கள் சொல்கிறத கேட்கலன்னு. அந்த மாதிரி இப்போ இந்த உடம்பு நீங்கள் சொல்கிறத கேட்கணும், கர்மேந்திரியங்கள் நீங்கள் சொல்கிறத கேட்கணும். ஸோ மம்மா பாபா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் அவங்கள மாதிரி சிம்மாசனதாரியாக ஆவீங்க. இந்த பிரம்மா பாபாவுக்கு அந்த சிம்மாசனம் கன்ஃபார்ம் ஆச்சு இல்லையா? இவங்க லக்ஷ்மி நாராயணன் ஆகிறாங்க அப்படின்னா மம்மா பாபாவை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க குடும்பத்தில் நீங்களும் பிறந்து அந்த சிம்மாசனத்தில் நீங்களும் உட்காருவீங்க. ஸோ மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் யாரும் இந்த மாதிரி தாய் தந்தையை ஃபாலோ பண்ணுற பழக்கம் கிடையாது. அவங்க தந்தையை மட்டும்தான் ஏற்றுக்கிறாங்க. இங்கே தான் நமக்கு மம்மா பாபா 2 பேர் இருக்காங்க. இங்கே மம்மா பாபான்றது பிரம்மா பாபா மற்றும் சிவபாபா, மம்மாவை சொல்லலை. இறைவன் இல்லை, பிரம்மா பாபா தான் நமக்கு அம்மா, சிவபாபா அப்பா. இறைவன் படைப்பவர். தாயை பற்றிய விஷயம் மறைமுகமான ரகசியம், நமக்கு மட்டும்தான் தெரியும் இவர் தான் தாயின்ட்டு. ஸோ தாய் தந்தையர் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஞானத்தை நமக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதை செய்யாதீங்க, இதை செய்யுங்க அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. ஸோ டீச்சர் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஸ்கூலில் தான் கொடுப்பாங்க.
என்னை அவமானப்படுத்துகிறீங்க அப்படின்னு குழந்தைங்க சொல்லுவாங்களா என்ன? தந்தை 5-6 குழந்தைங்களுக்கு முன்னாடி அறைவார் தன்னுடைய பையன் தப்பு பண்ணான். ஸோ 5-6 பேருக்கு முன்னாடி ஏன் அரைஞ்சிங்கன்னு குழந்தை கேட்குமா என்ன? இங்கே குழந்தைங்களுக்கு ஆன்மீக கல்வி கற்பிக்கப்படுது. ஸோ இங்கே பாபா அறையிறதெல்லாம் கிடையாது. பட் குழந்தைங்க பண்ணுற தப்பை சொல்கிறார். இதை அவமானமாக எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா நான் உங்களுடைய டீச்சர், உங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்பான்னு நிச்சய புத்தி இல்லை, அந்த அன்பு இல்லை, இது ஒரு குடும்பம்னு அன்பு இல்லை. அதனால் மற்றவங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இங்கே ஆன்மீக கல்வி பாபா கொடுக்குறாரு. அதன்படி உங்களால் நடக்க முடியலை அப்படின்னா பரவாயில்ல, குடும்பத்தில் இருந்துக்கிட்டே கூட முயற்சி பண்ணுங்க. ஸோ இங்கே இருந்துக்கிட்டு டிஸ்சர்வீஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் சேர்த்து வச்சதும் முடிஞ்சு போயிடும். ஸோ சென்டரில் இருந்துக்கிட்டு தப்பான காரியங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள். இல்லை சென்டரில் இருந்து பண்ணும்போது அது பேர் ரொம்ப கெட்டு போயிடும். ஏன்னா பிரம்மகுமாரிகளே இப்படி தான்ன்றது சென்டரில் இருக்கிறவங்கள வச்சு தான் மெயினாக சொல்லுவாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்கள விட. ஆனால் எல்லாருமே தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். பட் சென்டரில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு அதிகம் இல்லையா? அதனால் நீங்கள் சேர்த்து வச்சது ஃபுல்லாக காலி ஆகிடும் சென்டர்லேருந்து தப்பு பண்ணிங்கன்னா. ஸோ அதனால் இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் முரளி படிக்கலை அப்படின்னா மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்கள்ல. அதனால் விட்டுடுங்க, எங்களால் நடக்க முடியாதுன்னு விட்டுடுங்க. ஏன் பாபாவை நிந்தனை பண்ணுறீங்க இங்கே இருந்துட்டு? சரி, நிறைய குழந்தைங்க அப்படி இருக்கிறாங்க. சிலர் படிக்கிறாங்க, சிலர் விட்டுடுறாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய படிப்பின் போதையில் இருக்கணும். ஒருவர் மற்றவர்கிட்ட இருந்து சேவை வாங்காதீங்கன்னு பாபா சொல்கிறார். இல்லை கம்முன்னு உட்காந்துட்டு நீ இதை பண்ண அதை பண்ணுன்ட்டு இவங்க எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. அகங்காரமே வரக்கூடாது. மற்றவர்கள்கிட்ட சேவை வாங்கிறதும் கூட தேக அகங்காரம். பாபா இல்லையா, ஒருத்தர்கிட்ட ஒரு வேலை சொல்கிறோன்னா ஷேர் பண்ணி வேலை செய்கிறோம். அப்போ இன்னொருத்தவங்க கம்முன்னு உட்காந்துட்ருக்கூடாது, அவங்க இன்னொரு வேலையை செய்யணும். ஸோ இல்லாட்டினா அது தேக அகங்காரன்றார். பாபா புரிய வைக்க வேண்டி இருக்குது இல்லையா? இல்லாட்டின்னா தீர்ப்பாயம் உட்காரும்போது எங்களுக்கு சட்ட விதிகளை பற்றி தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால்தான் புரிய வைக்கிறார். இல்லை கடைசியில் விசாரணை குழு உட்காரும்போது இதெல்லாம் எங்களுக்கு பாபா சொல்லலையே அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறார், மற்றவங்கள வேலை வாங்காதீங்க. ஸோ எங்கள் சென்டரில் ஒரு பிரதர் காஃபி குடிச்சிட்டு வைக்கிறார். ஒரு மாத்தாஜி எடுத்துகிட்டு போய் கழுவுறாங்க. இல்லை மாத்தாஜி கொடுங்கன்றாங்க. ஏன் பிரதர் ஆனும்போது ஐயோ வேணாம் கணக்காயிடும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அதனால் பாபா புரிய வைக்கிறார் முன்கூட்டியே. ஏன்னா பிறகு சாட்சாத்காரம் காட்டி தண்டனை வழங்கப்படும். நிரூபிக்காமல் தண்டனை கொடுக்க மாட்டார் இல்லையா? அந்த கோர்ட்டிலே நிரூபிக்க சொல்லுவாங்க இல்லையா? இங்கே ஒரு செகண்ட் காட்சி காட்டினாலே முடிஞ்சு போச்சு. ஸோ கல்பத்துக்கு முன்னாடி மாதிரியே நிறைய விஷயங்களை நல்லா பாபா புரிய வைக்கிறார். ஸோ ஒவ்வொருத்தருடைய அதிர்ஷ்டத்தையும் பார்க்குறார். நிறைய பேர் சேவை செஞ்சு தங்களுடைய வாழ்க்கையை வைரத்துக்கு சமமாக மாற்றிக்கிறாங்க. நிறைய பேர் தங்களுடைய அதிர்ஷ்டத்தை அழிச்சிடுறாங்க. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, தந்தை டீச்சர் சத்குரு மூலமாக நமக்கு என்னென்னலாம் அறிவுரை கிடைக்குதோ, அதாவது ஸ்ரீமத் கிடைக்குதோ அதன்படி தான் நடக்கணும். ஸோ எதுக்கு எடுத்தாலும் மாயை மேலே பழி போடாமல் உங்கள் குறைகளை ஏற்றுக்கிட்டு அதை செக் பண்ணி அதை நீக்கணும். ஸோ அகங்காரமே இருக்கக்கூடாது, அதை முற்றிலும் தியாகம் செஞ்சு உங்கள் படிப்பின் போதையில் இருக்கணும். ஒருபோதும் உங்களுடைய வேலையெல்லாம் மற்றவங்க கிட்ட கொடுத்து வேலை வாங்கக்கூடாது. ஸோ கெட்ட சகவாசத்திலிருந்து உங்களை ரொம்ப ரொம்ப பாதுகாத்துக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ முழுக்க முழுக்க படிப்பின் போதையிலே இருக்கணும். அதில் இருந்தாலே மற்ற எல்லாமே தானாக வந்துடும் இல்லையா? அந்த முரளியில் பாபா என்ன சொன்னார், அதே சிந்தனையில் இருந்தாலே பாபா கூட பேசுகிறது தான் யோகா தான்.
ஸோ அப்போ என்னென்ன சொன்னாருன்னு யோசித்தாலே அதை மீறி எதுவும் பண்ணவும் மாட்டீங்க. வரதானம் தூய சங்கல்பங்களின் சிக்னல் மூலமாக எல்லா காரியங்களும் செய்து முடிக்கக்கூடிய எப்போதும் ஒளியின் கிரீடம் அணிந்தவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த குழந்தை எப்போவுமே லேசாக இருக்கிறாங்களோ, மனசில் எதை பற்றிய சுமையும் இல்லாமல் இருக்கிறாங்களோ, அவங்களுடைய எண்ணமோ டைமோ வேஸ்ட் ஆகாது. இல்லை தேவையில்லாத ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறாங்கன்னா ஒன்றுத்துக்கு பின்னாடி ஒன்றுன்னு 1000 கேள்விகள் வரும். டைமும் வேஸ்ட் ஆகும், சக்தியும் வேஸ்ட் ஆகும். ஆனால் மனசு அப்படியே ஃப்ரீயாக க்ளீன் ஸ்லேட்டு மாதிரி பாபா நினைவில் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா லேசாகவே இருக்கும். அதனால் அவங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது, எண்ணங்களும் வேஸ்ட் ஆகாது. ஸோ எதை பண்ணணுமோ அதை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க, மற்ற தேவையில்லாத எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் எண்ணத்தில் சிக்கனம்னு சொல்கிறது. அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசி ஒரு விஷயத்தை புரிய வைக்கிற மாதிரி எண்ணத்தின் மூலமாகவே உங்களால் எல்லா காரியமும் பண்ண முடியும். ஒருத்தர் குணம் மாறலைன்னா நீங்கள் எண்ணத்தின் மூலமாகவே பேசி மாற்ற முடியும். வார்த்தை மூலமாக பேசினா சிலர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? எண்ணத்தின் மூலமாகவே அது பண்ண முடியும். எண்ணத்தின் சக்தியை நீங்கள் சேமிச்சிங்கன்னா, தேவையற்ற எண்ணம்லாம் யோசிக்காமல் இருந்தீங்கன்னா. ஸோ எப்போ இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அப்போ இந்த ஸ்தூல உலகமே சூக்ஷ்ம உலகமாக மாறிடும்ன்றார். ஸோ அதனால் அமைதியின் சக்தியை சேமித்து எப்போவும் ஒளியின் கிரீடம் அணிந்தவர்களாக இருங்க. ஒளியின் கிரீடம்னா என்ன அர்த்தம்? தூய்மையின் கிரீடம். ஸோ தூய்மைனாலே தேவையற்ற எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருந்தால் தான் அமைதியின் சக்தி இருக்கும். அப்போ எண்ணத்தின் மூலமாகவே எல்லா காரியமும் சூக்ஷ்ம லோகத்தில் நடக்கணும்னு, அதே மாதிரி இங்கேயே உங்களால் பண்ண முடியும். அப்போ இதுவே சூக்ஷ்மலோகம் மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ கடைசி நிலை ஆக உங்களுக்கு அப்படி ஆகுன்றார். நம்ம சூக்ஷ்மலோகத்தில் இருக்கிறோமா இங்கே இருக்கிறோமான்றதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லாத ஒரு ஸ்டேஜ் வரும் அப்படிங்கிறார். ஸ்லோகன், இது துக்கமான உலகத்தில் இருந்து புத்தியினால் நீங்கள் விலகிட்டாலே துக்கத்தின் அலை கூட உங்களை ஒருபோதும் தொட முடியாதுன்றார். இல்லை இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைப்பா அப்படி இருக்கணும். அந்த பஞ்சு மாதிரி எங்கே போனாலும் போயிடணும். இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. இங்கே இருந்தால் என்ன, அங்கே இருந்தால் என்ன, எல்லாமே நரகம் தானே. அப்போ இதோடைய துக்கம் நமக்கு டச் ஆகாது. ஐயோ என்னுடைய சொத்தை அபகரிச்சிட்டாங்க, என்னுடைய பேரை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, இது மாதிரி. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது இல்லவே இல்லை. அவங்கவுங்க நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த உலகத்திலே நான் கிடையாது, நான் மேலேருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய வேலை சக்தி கொடுக்கறது, அவ்வளவுதான். இல்லை இப்போ இந்த இயற்கை சீற்றம் வரும்போது மற்ற நாடுகள்லேருந்து உதவி செய்கிறதுக்கு போவாங்க. அங்கே இருக்கிற மனிதர்களை அடிச்சிக்கிறாங்க, அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இங்கே நம்ம போனது உதவி செய்கிறதுக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி தான் நாம் இங்கே சக்தியை கொடுக்க வந்திருக்கிறோம். அதை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல பிஸியாக இருந்தீங்கன்னா துக்கத்தின் அலை கூட உங்களை தொடாது அப்படின்னு சொல்கிறார். அவ்யக்தேஸ்வரா, நிச்சயம் நம்ம அஸ்திவாரத்தை உறுதிப்படுத்தி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். ஸோ ஒரு காருடைய பேட்ரி வீக் ஆகிடுச்சுன்னா தானாக ஸ்டார்ட் ஆகாது, யாராவது வந்து தள்ளி விடணும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது ஆத்மா பலகீனமாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அப்போ யார் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் உதவி கேட்டு, ஸோ அந்த உதவி கேட்குறதுன்றது சக்தி கொடுக்கறதும் எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் நான் பலகீனமாக இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் சக்தி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம், ஆலோசனையும் கேட்கலாம். ஏன்னா அந்த நேரம் மைண்டு ஒர்க் ஆகாது. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி உதவி பெற்று முன்னேறி போகணும். பலவீனங்களை பற்றி அதிகமாக சிந்திக்காதீங்க. சிந்திக்க தான் இல்லையா, உங்களை பலவீனப்படுத்தக்கூடிய எண்ணங்களை சிந்திக்க இன்னும் பலவீனம் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் அதை பற்றி சிந்திக்காமல் இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியோடு முன்னேறி போவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ மெயின் வந்து நம்ம முரளி படித்தாலே அதில் வந்து கிடச்சிடும் பாயிண்ட். அல்லது அவ்யக்த முரளி வீடியோஸ் நம்ம போடுறோம் இல்லையா, ஏன்னா அந்த நேரம் முரளியில் கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம முரளி அவ்யக்த முரளின்னு ப்ளேலிஸ்ட்டே இருக்கும் இந்த சேனலில். அதில் போனீங்கன்னா வெறும் அவ்யக்த முரளி மட்டுமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கேட்கலாம். அதுலேயும் ரொம்ப பவர்ஃபுல்லான முரளி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த டேட்டு. ஸோ அதை திரும்ப கேட்கலாம்.
குறிப்பாக பலவீனமாக இருக்கும்பொழுது. ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.